நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா காலிஃப்ளவர் சாப்பிடுவேன். இது ஏன்னா ஒரு 100 கிராம்ஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 25 கேலரிஸ் தான் இருக்கும். இந்த 25 கேலரிஸ்க்கு ஸ்ப்ளிட் அப் வந்துட்டு 5 கிராம்ஸ் கார்ப்ஸ் அண்ட் 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன். இந்த 5 கிராம் கார்ப்லேயே பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ் ஃபைபர் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரைஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து 100 கிராம்ஸ்க்கு 130 கேலரிஸ், அதே காலிஃப்ளவர் வந்து 25 கேலரிஸ் மட்டும்தான். அதனால் உங்களோட டயட்டில் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் கேலரி இன்டேக் வந்து கம்மியாகும். உங்கள் ஃபேட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா 150 கேலரிஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் பாதி லஞ்சுக்கும் பாதி டின்னருக்கும் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆயில் மட்டும் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 9 to 10 கிராம்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து கிரவுண்ட்நட் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 48 கிராம்ஸ் ஆனியன் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானோடனே நான் ஜீராவும் அதில் கடுகும் ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சோன்னே நான் ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் அது மேலே இஞ்சி பூண்டு போட்டுப்பேன். இந்த இஞ்சி பூண்டு போடுறது தான் டேஸ்ட்டே. இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நான் அதில் ஆட் பண்ணுற மசாலாலாம் ஆட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன். இந்த சில்லி பவுடருக்கு மேலே கொஞ்சோண்டு சோம்பு. நான் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டேன், இவ்வளோ தான். இதில் வந்துட்டு நான் காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் நான் விட்டுருவேன். கடைசியில் இந்த காலிஃப்ளவர் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிடுவேன். நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் சிக்கன் சேர்த்து எடுத்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃபேட் லாஸ் மீல் ஆயிரும். ஹை ப்ரோட்டீன் லோ கார்ப் ஃபேட் லாஸ் மீல். தேங்க்யூ.